உங்கள் மதுர மொழிகளை, உங்கள் மணி வாசகத்தை இந்த மதுரை அம்பதியின் தெருக்களிலே நாங்கள் பொறித்திருக்கிறோம். அண்ணன் கண்ணப்பன் பாராட்டி சொன்னார், இங்கே அண்ணனை தவிர வேறு எவருக்கும் இடமில்லை. அண்ணன் ஒருவரே எங்களுக்கு தலைவர், அண்ணாதான் எங்களுக்கு தலைவர், என்றைக்கும் தலைவர், மரித்து போகாத தலைவர். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஏதோ தெருக்களிலே வைத்திருக்கிற வாசகங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக இன்றைக்கு நாங்கள் வைக்கிற வாசகங்கள் அல்ல. இது எங்கள் இதயங்களில், எங்கள் ரத்தத்தால் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்கள். இதை தமிழகத்தினுடைய வருங்கால தலைமுறையின் இதயங்களிலே கொண்டு போய் பதிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு அந்த சக்தியை தாருங்கள். புரட்டுக்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தான் சொன்னீர்கள். எப்பொழுது? 1942ஆம் வருடம் நீங்கள் திராவிட நாடு பத்திரிகையை தொடங்கினீர்களே, மார்ச் 8ஆம் தேதி. 1942 திராவிட நாடு பத்திரிகை தொடங்கினார். திராவிட நாடு பத்திரிகை 42 தொடங்கப்பட்டது. என் கையில் இருப்பது கலைஞர் கருணாநிதியின் முரசொலி பத்திரிகை. இவர் சொல்லுகிறார், தொடக்கம் 1942, தொடர்ந்து அச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறது சில வருடங்களாக. இதே கலைஞர் கருணாநிதி முரசொலி வாரதழாக இருக்கும்போது, தின இதழ் கூட அல்ல, வார இதழாக இருக்கிற போது, கேவிகே சாமி மடித்ததற்கு பிறகு 1956 வெளியிட்ட முரசொலியில், கருணாநிதி பெயர் போட்ட முரசொலியில் மலர் 3 அச்சிட்டிருக்கிறார். அப்படியானால் 1953 தொடங்கினீர்களா? எது உண்மை? இன்னும் சொல்லுவேன், நெஞ்சுக்கு நீதியில் பல பொய்யான செய்திகளை எல்லாம் செதுக்கி நான் வாதத்துக்கு அதை கூட ஒப்புக்கொள்கிறேன். 1948 ஜனவரி 14 முரசொலி தொடங்கியதாக நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறீர்கள். ஒரே நபர் பெயர் கலைஞர் கருணாநிதி. ஆனால் 3 விதத்திலே செய்திகள். இவரை தவிர இந்த ஜெகஜால புரட்டை எவனும் செய்ய முடியாது. ஏன் சொல்லுகிறார்? நான் திராவிட நாட்டை அண்ணா தொடங்கும் போதே நான் முரசொலியை தொடங்கி விட்டேன். இது அக்கிரமம் அல்லவா? அயோக்கியத்தனம் அல்லவா? நெஞ்சு பொறுக்குமா? அண்ணா பொறுக்கலாம், எங்களுக்கு எப்படி பொறுக்கும்? இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகள். அண்ணா திராவிட நாட்டை தொடங்கிய முதல் இதழின் தலையங்கத்தின் பெயர் என்ன தெரியுமா? நமக்கு பொருத்தமான தலைப்பு தோழர்களே, கொந்தளிப்பில். அண்ணாவினுடைய முதல் திராவிட நாடு இதழினுடைய முதல் தலையங்கத்தின் தலைப்பு கொந்தளிப்பில். எழுதுகிறார், காற்று அடிக்குது, கடல் குமுறுது, கப்பல் தன் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது, இருண்ட வானம், சுருண்டு எழுகின்ற அலைகள், ஓ மை இருட்டு. ஆனால் பயணத்தை தொடர்ந்தே ஆக வேண்டும். காலத்தினால் வரும் கஷ்டத்தை கருதி கடமையை செய்யாதவனுக்கு மன்னிப்பு கிடையாது. திராவிட பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்கிறோம் நாம். திராவிடத்தின் உரிமை குரலாக திகழ வேண்டும் நாம். திராவிடத்தின் பாசறையில் ஒரு போர் கருவியாக இருக்க வேண்டும். அடுத்த வாக்கியம் தான் முக்கியம், அதைத்தான் நாங்க இப்ப செய்கிறோம். அடுத்து சொல்லுகிறார், திராவிடர்களாகிய நாம் தயவு, தாட்சண்யம், அச்சம் எதுவுமின்றி புரட்டுக்களை வெளிப்படுத்துவோம், புல்லர்களை பொசுக்குவோம், வில்லினை எடடா அந்த புள்ளியர் கூட்டத்தை போல்வி செய்திடவே என்பதை போல புரட்டுக்களை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார் அல்லவா அண்ணா அவர்கள். அந்த புரட்டுக்களை வெளிப்படுத்துகிற வேலையைத்தான் ஒரு சாதாரண தொண்டனாகிய வைகோ இங்கே செய்து கொண்டிருக்கின்றார். நான் கேட்கிறேன், இங்கே அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் சொன்னதை போல இதோ கடலுக்கு அப்பாலே, அலைவாயும் சமுத்திரத்துக்கு அப்பாலே, மரண பள்ளத்தாக்கிலே கொல்லப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறதே ஈழத்து தமிழ் இனம். இந்தியாவினுடைய ராணுவம், கடற்படை, விமானப்படை எல்லாம் சேர்ந்து, சிங்கள படைகளோடு சேர்ந்து அங்கே தாக்குதல் நடத்தி எண்ணற்ற தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அமைதி பிறக்காதா? அமளி ஓயாதா? அந்த தமிழர்கள் வாழ்விலே வெளிச்சம் தோன்றாதா என்ற கவலையில் நான் ஒரு இரவு நேரத்தில் கடல் வழி சென்றேன். கள்ளத்தோணி என்று அழைத்து அதிலே சந்தோஷம் கொண்டாடுகின்றவர்கள் பலர். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. திரும்பி வருவதற்கு, உயிரோடு நான் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் தான் சென்றேன். இதோ என் எதிரே அமர்ந்திருக்கின்ற என்னை தாய், என் பெற்றெடுத்த தாய், நான் என் கிராமத்துக்கு சென்றேன். ஒருவேளை நான் உயிரோடு திரும்பி வரப் போவதில்லை என்ற எண்ணத்தில் சென்றேன்.
எப்பொழுது சென்றாலும் எங்கு சென்றாலும் எங்கிருந்து சென்றாலும் என் தாயின் காலில் விழுந்து வணங்கி அவர்களிடம் ஆசி பெற்று செல்வது என் வழக்கம். அந்த தாயின் ஆசி, அந்த தாயின் காலடிதான் எனக்கு தெய்வத்தின் காலடியாக நான் கருதுகிறவன். அந்த தாயின் காலடியை நான் சொர்க்கமாக கருதுகிறவன். ஒரு வீர தாயின் வயிற்றிலே பிறந்தேன் நான். அவர்கள் வழக்கம் போல அவர்களுக்கு மத நம்பிக்கை உண்டு, கோயில்களுக்கு போவதில்லை, அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆகவே அவர்கள் கற்பூரத்தை ஏற்றி அவர்கள் வழக்கம் எனக்கு ஆசி வழங்குவது என்று இன்றும் சரி. அவர்கள் காலில் விழுந்து வணங்கித்தான் நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன். அன்றைக்கு அவர்கள் கற்பூரத்தை ஏற்றுகிற போது தற்செயலாக அது அணைந்து விட்டது. அவர்கள் கவலையோடு கேட்டார்கள், வெளிநாட்டுக்கு போகிறேன் என்கிறாயே, கற்பூரம் அணைஞ்சிருச்சேன். இல்லம்மா, நான் லண்டன் போறேம்மா ஒரு மாநாட்டுக்கு, அதனால நம்ம காத்தடிச்சு அணைஞ்சிருக்கோம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் உயிரோடு திரும்பி வரப்போவதில்லை என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டுதான் என் மனைவியை பிள்ளைகளை ஜவுளிக்கடைக்கு அழைத்துக் கொண்டு போய் புது துணி வாங்கி கொடுத்து விட்டு, எதுக்கு என்ன திடீரென்று புது துணி, திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது அல்லவா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு புது துணிகள் என்று சொல்லிவிட்டு போனேன். இவருக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு போனேன். திமுக கழகத்துக்கு கடுகளவும் என்னால் கேடு நேருமானால் அக்கணத்தில் என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் என்று எழுதி கொடுத்து விட்டு போனேன். நான் கேட்கிறேன், அண்ணா அவர்கள் கள்ளக்குடி போராட்டத்தில் உங்களை உயர்த்தினார், ஆனால் நான் திரும்பி வருவேன் என்று நீங்கள் நினைக்கவில்லை. நான் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் வந்தன, நீங்கள் அதை நம்பினீர்கள். துறைமுகத்து கூட்டத்தில் சொன்னீர்கள், தம்பியை நினைத்து நான் தவிக்கிறேன் என்றீர்கள். பத்திரிகை ஆஹா, தம்பிக்காக எப்படி தவிக்கிறார் நினைத்தார்கள். நான் செத்து போனேன் என்று ஒரு முடிவெடுத்திருந்தார், நான் திரும்பி வரப்போவதில் என்று முடிவெடுத்திருந்தார். அதனால் தான் என் கடிதத்தை ரிலீஸ் பண்ணார். நான் மறுநாள் வந்தேன். நான் சொல்லுகிறேன், 1000 இருக்கட்டும், பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட அண்ணன் பேராசிரியர் வீட்டுக்கன்று சாயங்காலம் சென்றபோது, இவரை சந்தித்த காலையில் அன்று சாயங்காலம் சென்றபோது என்னை பார்த்த மாத்திரத்தில் வேஷ்டி கட்டி கொண்டு அண்ணா போடுகிற பாணியிலேயே பனியன் போடுவாரே, அந்த பனியனிலே உட்கார்ந்திருந்த பேராசிரியர், அவர் உணர்ச்சி வசப்பட மாட்டார், நெகிழ்ந்து போக மாட்டார், எதற்கும் அவர் ஒரு இயல்பான சுபாவம் கொண்டவர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பார்த்த மாத்திரத்தில், வந்துட்டியாப்பா, எவ்வளவு பாசத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டார். நீங்கள் வெறுப்பை கக்கினீர்களே, வெறுப்பை கக்கியது மட்டுமல்ல, அன்று சாயங்காலமே அறிக்கை விட்டீர்களே, விளம்பரத்துக்கு போனான் என்று. விளம்பரத்துக்கு போனான், கொழும்புக்கு விமானத்திலே போயிருக்கலாம் என்று. அது சொன்ன போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை எழுதி கண்டித்து எழுதிய கடிதங்கள் இன்றைக்கும் எனக்கு இருக்கின்றன. விளம்பரத்துக்கு போனான் என்று சொன்னதோடு மட்டுமா, அடுத்து சொன்னார், இப்பொழுது இந்த சட்டமன்றத்தில் நான் இவரை வன்னி காடுகளுக்கு ராஜீவ்காந்தி அனுப்ப திட்டமிட்டிருந்தாராம். இவரை வவுனியாவுக்கு இவரை அனுப்ப திட்டமிட்டிருந்தாராம் ராஜீவ்காந்தி. அந்த திட்டத்தோடு இவர் வந்தாராம். இதை தெரிந்து கொண்டு நான் முந்திரி கொட்டையை போல நான் இலங்கைக்கு போய் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டேனாம். சட்டமன்றத்தில் சொன்னார். நான் 6ஆம் தேதி இரவு நான் தமிழ்நாட்டின் எல்லையிலே இருந்து கடலிலே சென்றேன். 6ஆம் தேதி இரவு இந்த வங்கத்து கடலிலே சென்றேன். இவர் 9ஆம் தேதி ராஜீவ்காந்தியை சந்தித்தார். இவர் சொல்லுகிறார், நான் ராஜீவ்காந்தியை சந்தித்துட்டு வந்தேன், என்னை வவுனியாவுக்கு போக சொன்னார், இதை தெரிந்து கொண்டு இவன் போய் எல்லாம் கெடுத்து விட்டான் என்று. கோயபல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கணுமே, உங்களை மாதிரி ஒரு பொய் சொல்றவன் உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்ததே கிடையாது. அதற்கு பிறகு என்ன செய்தார்? இப்பொழுது இதான் உச்சகட்டம். போன மாசம் நெஞ்சுக்கு நீதி, நெஞ்சே கிடையாது, நீதி எங்க இருக்கும்? இது போன மாசம் நெஞ்சுக்கு நீதி. இதில் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? சரித்திரத்தில் இவ்வளவுதான் பெரிய புரட்டு. 1993ஆம் வருடம் செப்டம்பர் 29ஆம் தேதி மத்திய சர்க்காரிலே இருந்து ஊர்ஜிதமாகாத தகவல் உள்துறையிலே இருந்து வந்ததை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர், அப்பொழுது அதிமுக ஆட்சி, அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை செயலாளர் வெங்கட்ராமன் இவருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். இதை சொல்லுகிறார். அந்த கடிதத்தில் ஒரு ஊர்ஜிதமாகாத தகவலின் அடிப்படையில் உங்களை ஆயுளை முடிக்க தீர்த்து கட்ட விடுதலை புலிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார்.
இந்த கடிதத்தை எழுதுமாறு என்னை அறிவுறுத்தி இருக்கிறார்.